இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் ரொம்ப கண்டென்டா இருக்காங்களே. ஒருவேளை தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் இதுவா தான் இருக்குமோ? சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். Thank you. இன்னும் இந்த புக்கிங் ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்து 3 நாள் தான் ரிலீஸ் இருக்கு. இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணல. நான் பார்க்க ஆரம்பிக்கும். என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என் வீட்டுல உட்காந்து அவ்வளவு பேச்சு பேசினா என்ன நேத்து. கங்குவான டைட்டில் வச்சதுக்கு பதிலா கத்துவான்னு வச்சிருக்கலாம். எல்லா பேரும் அவங்க பங்குக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரோஸ்ட் பண்றோம்னா எப்படி? ஆனா அந்த ரோஸ்ட்டை நான் இங்க பண்ண மாட்டேன். இப்போ சொல்றேன். கங்குவா படத்தோட ரோஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டே 2 டே 3 படம் பார்த்தவங்களுக்கான சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு சவுண்டு ப்ளே பண்றேன். அந்த சவுண்டை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா படமும் 3D மூமெண்ட் ஷாட்டு, இந்த சத்தம் வேற பயங்கரமான தலைவலி கொடுத்துடுச்சு. டே 1 பார்த்து தலைவலியில இருந்து எல்லா பேரும் கழுவி ஊத்துறோன்னே டே 2 சவுண்டை குறைச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் நடந்த விஷயம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. படம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ரிசர்ச் லேபை காட்டுறாங்க. ரிசர்ச் லேப்ல ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சு. மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. சாரி, ஒரு பையன் தப்பிச்சு போயிட்டான். நான் பொண்ணுன்னு எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு மைண்டில் வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் சவுண்டு கேட்டுருக்கோம் உங்கள் மைண்ட்லையும் அதே தான் என் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட சேமாக தான் நம்ம சிறுத்தை சிவா எடுத்திருக்காரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. சரி ஹீரோவை காட்டுகிறான்னா கொஞ்சம் பில்டப் பண்ணு. வழக்கம் போல் காமெடியன் தான் ஹீரோக்கு பில்டப் பண்ணுவார். அதே காமெடியன் பில்டப் பண்ணுறாரு. அவர் எப்படி அவர் கீழே கொஞ்சம் மணிக்கு தட்டுன்ற மாதிரிலாம் பேசி இவருக்கு இன்ட்ரோ தராரு. இன்ட்ரோ தரும்போது இவங்க யாருன்னா ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ். போலீஸால பிடிக்க முடியாதவங்களாம் அவங்க பிடிச்சி இவங்க காசு வாங்கிட்டு போவாங்க. அருமையான தொழிலா இருக்கியா. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைடில் ஹீரோயின் வராங்க. அவங்க யாருன்னா திஷா பட்டான். நம்ம சூர்யா பிடிச்ச ஆளையும் பிடிச்சிடறாங்க. சூர்யா கிட்டேருந்து பிடிக்கிறாங்க. நம்ம K.S. ரவிக்குமார் முன்னாடி அவர் தான் கமிஸ்டர். அவர் முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம யோகி பாபு கதை சொல்றாரு. இவங்க எதனால இப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். டேய் போந்தவையாச்சும் என்னை வேர்பேட்டி விட்டீங்க, அந்த தடவை ஒழுங்கா பண்ணுவிடான்னு சொல்லி ஒரு கில்லரோட இதை கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அந்த கில்லர் தயவு செஞ்சு கொண்டுடாதீங்க, கொன்னா அவனோட அண்ணன் உங்களை அறுத்துருவான்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லி பிடிக்க போறாங்க. பிடிக்க போகும்போது அந்த கொன்னோன்னு அங்க ஃபர்ஸ்ட் சீன் தப்பிச்சான் தெரியுமா ஒரு பையன். அவன் இங்க இருக்கான். 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? சூர்யா இருக்க இடத்த தேடி கரெக்டா சேர்றான் அந்த பையன். ஆனா அந்த பையன் மைண்ட்ல இவன் ஒரு ராஜான்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். சாவடிச்சாங்களா அவங்க கேங் சூர்யா தேடிட்டு இருப்பாங்க. திஷா பட்டானி யாரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். எப்படி கண்டுபிடிச்சிடோம்னா அந்த பையனை வச்சு கண்டுபிடிச்சோம். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. வில்லன் கேங் கிட்ட திஷா பட்டானி போட்டு கொடுத்துரும். வில்லன் கேங் சூர்யா போறதுக்கு முன்னாடி ரஷ்யா கேங் இவங்க எல்லா பேரையும் போட்டுட்டு அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்ல. இப்போ இவன் முந்திட்டா பாரு. போப்பா. அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜா காலத்து ஃபிளாஷ்பேக் போயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட். நீங்க பாதி படத்தை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த ஃபிளாஷ்பேக் எப்படி கனெக்ட் ஆகுதோ அந்த போர்ஷனை போடுங்கன்னு சொல்லி கேட்டா, ஏய் இதுதான்டா படம்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தமே இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வடிவேல் காமெடி. அண்ணாமலை கிளைமேக்ஸ் வரும்போது திடீர்னு பாஷா கிளைமேக்ஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. என்னடா இது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி படத்தை கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னா இங்க ஒரு 5 தீவு இருக்கு. ரோமானியர் படம் ஏதாச்சும் ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அவங்க அவங்க ட்ரைனிங் பிளேஸா மாத்திக்க போறாங்க சொல்லி சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடம் வேணும், எந்த இடம் வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ, எனக்கு இந்த ஊர் தான் வேணும். அதாவது யார் ஊப்பா நம்ம சூர்யா ராஜாவா இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் வேணும். ஏன்னா வேற எங்கேயாச்சும் போனா அடிப்பானுங்க. சூர்யா ஹீரோ,
அவர்கிட்ட கெஞ்சி கேட்டால் கிடச்சிடும்னு சொல்லிட்டு அவர் எப்படியாச்சும் ஏமாத்தலாம்னு சொல்லி நம்ம நட்டியை வச்சு ஒரு பிளான் பண்ணுவாங்க. நட்டியும் வந்து அவங்க கேங்கு ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து அது ஒரு ஃபன் எலமெண்ட்டு. ஓகேவா, நட்டி ஃபன் பண்ணதை பார்த்து சூர்யா காண்டாயி, நான் தானே அந்த படத்தில் ஃபன் பண்ணணும், நீ எல்லாம் அந்த படத்தில் ஃபன்னே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி எரிச்சு விட்டுறாரு. அவங்க அப்பாவும் சேர்ந்து எரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இனிமேல் ஏன் பொண்ணு, நீ மன்னிக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க அப்பா அம்மாவே விட்டுருக்கலாம். எதுக்கு அவங்க அப்பா அம்மாவை எரிச்சிட்டு நீ வந்து என் பொண்ணு, இந்த பொண்ணு வந்து என் பொண்ணுன்ற முடியல. ஓகே, விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சூர்யா மேலே தான் இருக்கும். ஏன்டாடே எங்கள் அப்பா அம்மாவை கொன்னதும் இல்லாமல் நீ வந்து உன் பொண்ணு நிறையா சொல்லிட்டு இருக்க, வெயிட் பண்ணுறான். பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா, உன்னை வைக்கிறேன் பெரிய ஆப்பான்ற மாதிரி அந்த பொண்ணு அப்பவே ஒரு பிளானிங்கை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ரோமானியர் படைகள் வந்து அமிச்சாங்கல்ல, இது வேலைக்கு ஆகாது, ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஊரை பிடிச்சி அந்த ஊர் மூலமா வந்து இந்த ஊரை நான் ஆக்கிரமிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க. அது யாரோட ஊர்னா, யாரு நான் தான் ஆப்வியஸ்லி வில்லனோட ஊர் தான். அந்த வில்லனோட ஊருக்கு போயிட்டு யார் அந்த வில்லன்னா பாபி தியோல், அவர் தான் வந்து வில்லன். அவர் வந்து என்ன சொல்றாரு, சரி வா நம்ம போர் போட்டு அந்த ஊரை நான் ஆக்கிரமிச்சு ஒன்று நான் தந்துடுறேன்னு சொல்லி ரோமானியர் படைக்கு வந்து சொல்றோன்னே, சரி ஓகே பண்ணுவேன்னு சொல்லி நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. டேய் மூதேவி, நீ இதுக்கு வந்து ரோமானியா நாட்டுக்கு போயிட்டு அங்கேயே ட்ரைன் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தா கூட இந்த டைம் மிச்சமாக இருக்கும்டா. நீ அதை விட்டு நடுக்கடலே நிற்கிற. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஆயுதமே இல்லாமல் பூஜைக்கு போவாங்க. அந்த வெட்டிதான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போதே ஹீரோ ஆச்சு. ஹீரோ எப்படி வெட்டுவாங்க, அது எல்லாத்தையும் வெட்டுவாரு. அதுதான் வந்து ஹீரோ. வில்லனோட பையன்லாம் வந்து சாவடிச்சு போட்டுறாரு. சாவடிச்சு போட்டோன்னே என் பையனை எப்படி நீ கொன்ன, தப்பு பண்ணிட்டேன். உன் புள்ளைய போடுறதுக்கு முன்னால ஒன்ன போட்டிருக்கணும். ஏன்டா போருக்கு அனுப்புற, எதிரி நாட்டு எவன்னா பார்க்க போறான், கொல்ல போறான். அதுக்கு வந்து என் பையனை அவன் கொன்னுட்டான், இனிமேல் எனக்கும் அவங்களுக்கும் தான் யுத்தம், நீ எல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லி அந்த ரோமானிய நாட்டை சேர்ந்தவங்களெல்லாம் வந்து அடிச்சு போட்டுட்டு இன்பிட்வீன் என்ன ஆகும், அந்த ஃபைட்டில் வந்து அந்த பையனை போட்டு தள்ளி இருக்கும்போது அந்த ஃபைட் சீனில் வந்து அந்த சின்ன பொண்ணு என் பொண்ணு, எங்கள் அம்மா அப்பாவை கொண்டுட்டு என் பொண்ணுன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய அப்பா வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து சொருவிச்சு உனக்கு ஆகணும்டா. சொல்லணும்னா இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் சொன்னோன்னே மறுபடியும் சூர்யா கூப்பிட்டு வந்து இது ஏன் பொண்ணு, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் இவர்கிட்ட தான் சாவேன்னு சொன்னோன்னே நீயே 2 பேரும் போய் ஒரு காட்டுக்கு போய் சாவதான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த காட்டுக்கு ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாது. அந்த பொண்ணு வந்து சீப்போன்னு தவிர்த்து நோக்கம் வெறும் பாசத்தை காட்டுவாது. ஏன்டாதே மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு நீ அந்த பொண்ணுக்கு பாசம் கட்டினா எவ்வளோத்துல எந்த பொண்ணு ஏற்றுக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். பாபி தியோல் கேங் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களை பண்ண போகும்போது நம்ம சூர்யா தான் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு கை கொடுத்து பார்த்து அடிச்சு தூக்கு சொன்னோடனே அவங்க எல்லா பேரையும் வந்து அடிச்சு சாவடிச்சுட்டு அவரோட 3வது பையனையும் கொன்னுவேன். இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துல தான் மாட்டிருக்கேன் நானு. ஊரில் இருக்க முக்கியமான ஆளுங்களாம் அங்கேயே கொன்று போட்டுட்டு அந்த ஊரை அழிக்கிறதுக்காக நம்ம பாபி தியோல் போகிறாரு. சூர்யாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சூர்யாவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா நம்ம சூர்யா வந்து டைவெர்ட் பண்ணிடுறாங்க. எல்லா பேரும் இங்கே வாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 2000 பேர். ஓகே, ஞானவேல் சொன்ன 2000க்கும் இந்த 2000க்கு கிளைமேக்ஸ் 2000க்கு கரெக்டாக இருக்கும். நான் 2000 பேரை ஒரே ஆள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா நிற்கிறாரு. எனக்கு தெரியலங்க, எனக்கு தேவாரா நிறைய தெலுங்கு படங்கள் பார்க்குற மாதிரியே இருக்குது. சூர்யா வந்து ஒத்தையால் நிற்கிறாரு. நின்றோன்னு சரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. 2000 பேர் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. வீட்டுக்கு என்ன ஆகுது, அந்த சின்ன பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க வில்லங்காங்களா. இவ்வளோ பேர் அடிச்சு மூதேவி, அந்த சின்ன பொண்ணை பார்த்துக்க மாட்டியா, இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன், எனக்கு தான் பீலிங்கி போடா. அந்த சின்ன பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனோன்னே அந்த சின்ன பொண்ணை வந்து சுறா கிட்ட வந்து கட்டி வச்சுக்கிட்டு, என் மைண்டு வேற சுறா இருக்குது, சுறா மீனுங்கிட்ட வந்து கட்டி வச்சுக்கிட்டு இந்த கயிறை புனின்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட பிடிக்க, நீ வந்து எப்படி இருந்தாலும் நான் அந்த கயிறை வச்சு உன்னை நான் சாவடிக்க போகிறேன் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கயிறை வச்சு குத்துன்னு குத்துறாங்க. நம்ம சூர்யா வந்து ஸ்ட்ராங்கான பாடியாச்சு, இந்த கயிறை ஒன்றி விடுறதில்ல. போட என்னை வந்து நீ மேலே தூக்கி கீழே இறங்க வந்து போதும்டா சாமி, நான் வந்து கயிறு அறுத்துக்கிட்டு நானே செத்துறேன்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அறுத்துக்கிட்டு அந்த சுறா கிட்ட கீழே விழுந்தது. அந்த காந்தை வந்து பாபி தியோலை வந்து அடிச்சு சூர்யா பண்ணுறாரு. அதுதான் படம் வந்துச்சு. எல்லாத்தையும் வீடு கிளம்பலான்னு பார்த்தா எங்க போற எரிக்க போகும்போது இன்னொருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்தி. அவர் வந்து 2வது ஒய்ஃபோட பையன். முடியல சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா, இந்த சைடு அந்த சின்ன பையனை வந்து நம்ம சூர்யா காப்பாற்றிட்டு போயிருந்தாரு. காப்பாற்றிட்டு அவர் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் இன்னொரு வில்லன், அது யாருன்னு பார்த்தா அதுவும் கார்த்தி. டேய்
என்னடா அண்ணன் தம்பி சண்டையாலாம் பழமா எத்துனுங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றாங்க பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, பாஸ் பண்ணிட்டு பார்ட் 2 விட்டானுங்க. அட மூதேவிங்களா! என்ன கதைன்னு சொல்லல. யாரு வில்லன்னு சொல்றதுக்கே ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டேன்னா, என்ன கதைன்னு சொல்றது ஒரு 4 பார்ட் வரைக்கும் போவியா நீ? ஐயோ! முடியல. இன் பிட்வீன்ல அந்த பையன் பேர் என்னன்னுலாம் தெரியல. எல்லுன்னு வந்து சொல்லியிருந்தான். ஏன்னா, கிட்டத்தட்ட அந்த பையனோட கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸும் சிமிலராவே இருக்கு. ஸோ எல்லுன்னு வந்து நம்ம சொல்லிடலாம். அந்த பையனும் காப்பாத்துறதுக்கு இவர் ஓடுவாரு. இவங்க 2 பேரும் சண்டைய தான் வந்து செகண்ட் பார்ட் வந்து எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போன மக்கள் செகண்ட் பார்ட்டுக்கு போவாங்களான்னு கேட்டா, இனிமே ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே போக மாட்டாங்க. எங்கேருந்து செகண்ட் பார்ட்டுக்கு போவோம்? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ டே. வணக்கம். டாடா. பை பை. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க.